ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா ஆர்னவை வெளியே அனுப்பிட்டு இவங்களை உள்ளே கொண்டு வந்திருந்தா இப்போ பிரச்சனை வந்திருக்காது. பட் கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமான அடித்தடியில் முடிய போது இந்த 5 நாட்களில் பெரிய சம்பவங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா அருணா வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்து பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மனசு எதையும் பேசலை. அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்ததுல ஏதோ பேசிட்டாரு. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு இவங்க 2 பேரும் விடமாட்டாங்க. ஏன்னா இவங்கள விட பயங்கரமான ஆளுங்க 2 பேரும், ஜெஃப்ரி அண்ட் சத்யான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சத்யா சும்மாவே பொங்குவாப்பில். அதுவும் இல்லாமல் ஷர்ட்லெஸ் காயின்னு கலாச்சதாக இருந்தாலும் ஜெஃப்ரி வந்து தடவல் மன்னன்ற மாதிரி வந்து கலாய்ச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சுது. இப்போ அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கத்துறாங்க. ஜெஃப்ரியை வந்து ஒரு பக்கம் ஹர்க் பண்ணுறாங்க. நம்மளுடைய விஷால் ஓடி போய் சத்யா கட்டிப்பிடிச்சி அழுகுறாரு. ஏன் அப்படி அழுகுறாரு, அப்படி கதறாரு. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு கேங்கில் இருந்தாங்களே, அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்து இந்த ஃப்ரெண்டில் பேசுகிறாங்க. அங்கே வந்து பேசும்போது ஜெஃப்ரி வந்து கலாய்க்கிறாரு. என்ன சொன்னார்? ஏய் ஷர்ட் பட்டன் போடுன்ற. ஏன்னா பட்டன் போடாமல் இருப்பார்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சாலும் அதை சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆர்னவர் கேட்குறாரு ஜெஃப்ரி. அதுக்கப்புறம் சத்யா நீ பக்கத்தில் தடாமல் பேசு அப்படின்னு இவர் கலாய்க்கிறார் ஜெஃப்ரியை. ஏன்னா இதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அவன் ஜெஃப்ரி வந்துட்டு எல்லாம் மாரி பேசுகிறாப்புல. என்னென்னா ப்ரோ உங்கள் சைஸுக்கெல்லாம் மரியாதை இல்லை, உங்கள் வயசுக்கு தான் கலாய்க்கிறாரு. ஸோ உருவ கேலி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி ஜிங்கிலி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கலாய்க்கிறார் ஜெஃப்ரி. அதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன், இவன் எந்த சீசன்டா அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனை வந்து என்ன பண்ண கொஞ்சம் பதுங்குறா போல, பயம் வந்துருச்சு. எப்பா நான் அதை கேட்கலப்பா, மக்கள் தான் கேட்க சொன்னாங்கப்பா அப்படி மாதிரி சொல்லும்போது இவங்க ஐயோ போதுண்டா எப்பா முடியலடா சாமி நம்ம கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு ஃபேட்மேனை பார்த்து இன்னும் 5 நாள் இருக்குது ஃபன் பண்ணுவோம் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபேட்மேன் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேப்பா, எங்களுக்கும் உங்களோட நிறைய ஃபன் பண்ண தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக வெடிக்குது. ஸோ கண்டிப்பாக பயங்கரமான சம்பவங்கள் வெடிக்குன்றதை மாற்றுக்கத்தே கிடையாது. அதேமாதிரி ஜெஃப்ரி எப்படி இந்த பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் பயங்கரமாக தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து அந்த முன்கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதேமாதிரி அந்த மரியாதை குறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது பண்ணாமல் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அந்த பையனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாக வரப்போகிறான். இங்கே வந்துட்டு இப்போ ஆர்னவ் பேசுறதுனால அவருக்கு எவ்வளோ பெரிய பேக் ஃபேர் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தை ஜெஃப்ரி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை பண்ணக்கூடாது, அந்த பையன் நல்லா வரணும் வாழ்க்கையில். ஏன்னா இவங்களாம் வந்து ஏதோ ஒன்று சாதிச்சிட்டாங்க, அந்த பையன் இன்னும் சாதிக்கலை. அது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சத்யானா விட மாட்டாப்புல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஆர்னவ் வந்துட்டு அங்கே பொங்கலை அடக்கி தான் வாசிக்கிறாரு. ஆனால் கூட ஃபேட்மேன் வந்துட்டு கை கோர்க்கிறது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன விஷயங்கள். ஆனால் அங்கே வந்து இவங்க பண்ண அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் கிளாப்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து காதில் புகை வராத குறையாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்க அதாவது நம்ம வந்து ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தும் போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதோ இல்லையோ, அவங்க ஆப்போசிட்டில் பேசுகிற விஷயத்தால் ஹர்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கலாச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரித்து பேசி இன்னும் மொக்க பண்ணிட்டாங்க போலுது அப்படி சொன்னாவே ஏறும். அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. எது நடக்க போது தெரியல. சரி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.